தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் இருக்கும் வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேக்கும், அதேபோல கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அது பற்றிய தகவல்களை சுபாஷும் வழங்க காத்திருக்கிறார்கள். முதலில் விவேக், வடபழனி முருகன் கோவிலை பொறுத்தவரையில அங்கு பக்தர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது? தமிழ் புத்தாண்டு, தமிழ் கடவுளான முருகனை எந்த அளவிற்கு பக்தர்கள் அந்த இடத்தில் வழிபட்டு வருகிறார்கள்? கணேஷ், உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே இன்றைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலையிலிருந்தே வடபழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிகாலை 4 மணிக்கே திருப்பள்ளி எழுச்சி என்னும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அப்பொழுதிலிருந்தே இங்கே பக்தர்கள் தொடர்ச்சியாக வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், வயது முதியவர்கள், பள்ளி சிறுவர்கள் என பல்வேறு தரப்பினரும் அதிகாலையிலிருந்தே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதையும் கடவுளிடம் தங்களுக்கான கோரிக்கையும் சமூகத்துக்கான கோரிக்கையும் அதேபோல் வேண்டுதல்களையும் வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே நம்மிடம் சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த புத்தாண்டை எப்படி எதிர்நோக்கிறார்கள், அவர்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருக்கிறது என்று கேட்கலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வேண்டுதல்களை வைத்திருக்கீங்க? புத்தாண்டு நல்லபடியா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தையும் சகல சௌகரியம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே நம்மிடம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர், அதே நேரம் இன்னைக்கு புத்தாண்டும் வருது, இரண்டையும் கொண்டாட்டத்தையும் சேர்த்து கொண்டாடுகிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் அமையாது, நீங்க எப்படி எதிர்நோக்குறீங்க, இந்த வருடத்தை எப்படி கொண்டாடுறீங்க? எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும், எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக நல்லா நடக்கணும், அதுக்கான சாமி முருகரை வேண்டிக்கணும். உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது என்னவா சார் இருக்கு? நீங்க ஒவ்வொரு வருஷமும் கோயிலுக்கு வரும்போது என்ன வேண்டுதல், இந்த வருடம் சிறப்பு வேண்டுதல்கள் தான் இருக்கா? எல்லாரும் அனைவருக்கும் எந்த பிரச்சனையும் வராம, நாலு மல்ல நாட்டில் சண்டை நடப்பு இல்லாமல் நல்லபடியாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கே சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் கணேஷ், அவர்களிடம் கேட்கலாம் அவர்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு. வணக்கம். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதிய தலைமை சார்பா. இந்த வருடம் முதல்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் எல்லாத்துக்கும். இல்லை சமூகம், நம்ம நாடு நல்லா வளர்ச்சி அடையிடும், அந்த மாதிரி போன்ற வேண்டுதல் தான் சார் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம். மற்றபடி இதில் அம்மா வணக்கம். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்குது, உங்கள் வேண்டுதல் என்ன? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அது இல்லாமல் நாங்கள் வடபழனி கோயிலுக்கு இங்கே வந்திருக்கிறோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இருக்கிறோம். மழை வளம்லாம் நல்லா இருக்கணும், யாருக்கும் இந்த தண்ணி கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பொதுவாகவே கணேஷ், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த தண்ணீர் பஞ்சம், விவசாய பிரச்சனைகள் போன்றவை இருப்பதால் பொதுவாகவே இங்கே கோயிலுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களிடம் கேட்கிற பொழுது தங்களுக்கான வேண்டுதல்கள், தங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூகத்துக்கான வேண்டுதலாக விவசாயம் செழிக்க வேண்டும், தண்ணீர் பற்றாக்குறை எல்லாம் தீர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுதல்களிடம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கணேஷ்.